ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம வந்து பெர்சன்டேஜ் சீரீஸில் சக்ஸசிவ் பெர்சன்டேஜ் அப்படின்ற ஒரு டைப் ஆஃப் கொஷின்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ சக்ஸசிவ் பெர்சன்டேஜ் அப்படின்றது வந்து என்னென்னா, இப்போது ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸ் எடுத்துக்கோங்கமே, அது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கும், இல்லை டிக்ரீஸ் ஆகிருக்கும் சம்திங், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் தென் அதுவும் ஃபர்ஸ்ட் ஒரு தடவை என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அதுக்கப்புறம் திரும்பியும் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இப்போ வந்து ஒரு தொடர்ந்து ஒரு பர்சன்டேஜ் சேஞ்சஸ் நடக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சக்ஸசிவ் பர்சன்டேஜ் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிடலாம்னா சால்வ் பண்ணிடலாம். இது ரொம்பவே ஈஸி, இந்த ஷார்ட்கட் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஓகேவா? ஸோ இங்கே வந்து என்ன ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ்ஒய் டிவைட் பை 100. இந்த எக்ஸும் ஒய்யும் கொஸ்டினில் கொடுத்துருவான். ஸோ டோன்ட் வரி, இந்த ஃபார்முலாவை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணாலும் உங்களுக்கு டேரெக்டாக உங்களுக்கு என்ன வந்துடும் அப்படின்னா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இப்போ நம்ம இதை இந்த சக்ஸசிவ் பர்சன்டேஜில் ஒரு 2 கொஷின்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே இப்போது நம்ம இந்த கொஷினை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஷின்ஸில் எந்த மாதிரி கீவேர்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த ப்ளஸ்ஸு மைனஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ளஸ் வந்து எப்போ போடணும் அப்படின்னா, கொஸ்டினில் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட், ஓகேவா, அடுத்து மோர், கிரேட்டர், அதுக்கப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து ப்ராஃபிட், அப்புறம் டேக்ஸ், இந்த மாதிரி வேர்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ளஸ் யூஸ் பண்ணணும். மைனஸ் எப்பெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா டிக்ரிமெண்ட், லாஸ், லெஸ்ஸர், டிஸ்கவுண்ட். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மைனஸை யூஸ் பண்ணணும். ஓகேவா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்? உங்களுக்கு சால்வ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போது நான் எப்படி இந்த கொஷினை பார்த்த உடனே சக்ஸசிவ் பர்சன்டேஜ் அப்படின்றத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணேன் அப்படின்றத சொல்லிடல, ஓகேவா? ஸோ என்னென்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், பர்சன் சேலரி இஸ் இன்க்ரீஸ்டு பை 20% அண்ட் தென் டிக்ரீஸ் பை 20%. ஸோ ஃபைண்ட் தி ஓவரால் பர்சன்டேஜ் இன் திஸ் சேலரி. ஸோ இங்கே நம்ம 20 போடலாம், 20 போட்டோம் அப்படின்னா நமக்கு இதாகும். ஸோ ஃபைண்ட் இஸ் பர்சன்டேஜ் இன் இஸ் சேலரி. ஸோ என்னென்னா கொஷினில் ஃபஸ்ட்டு ஒரு பர்சனோட சேலரி வந்து 10% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 20% டிக்ரீஸ் ஆகிருக்கு, அண்ட் தென் இதுதான் கீவேர்ட், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு நெக்ஸ்ட் என்ன இருக்குது நமக்கு டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போ இது எந்த இண்டிகேட் பண்ணுது? சக்ஸசிவ் பர்சன்டேஜ் தான் இண்டிகேட் பண்ணுது, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? இந்த கொஸ்டினில் இந்த டேட்டா இருக்குது பார்த்தீங்களா, 10%, அதான் நம்மளுடைய எக்ஸு. இப்போ பாருங்கள், எக்ஸுக்கு முன்னாடி என்ன வேர்டு இருக்குது? இன்க்ரீஸ்ன்னு வேர்டு இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? நம்ம வந்து இங்கே ப்ளஸ் போடணும்னு அர்த்தம். ஸோ போடலாமா? போட்டோம் அப்படின்னா ப்ளஸ் 10, ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கே நம்ம டேட்டா என்னது இருக்குது? ஒய். இதுதான் நம்ம 20%, இது நம்ம ஒய்ன்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி என்ன கீவேர்டு இருக்குது? டிக்ரீஸ் இருக்குது. அப்போ -20, ஓகேவா? ஸோ இப்போது ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும், இந்த இடத்துல போடுறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரைட்டா? ஸோ இங்கே பாருங்களேன், இந்த சைன் என்னது? ப்ளஸ், இங்கே இருக்குது மைனஸ். ப்ளஸ்ஸும் மைனஸும் நம்ம இது பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? மைனஸ் தானே வரும், ரைட்டா? ஸோ இது எப்படி வந்துச்சு? நம்ம வந்து ஸ்கூல் லெவலில் நம்ம வந்து படிச்சிருப்போம், ரைட்டா? என்னென்னா ப்ளஸ்ஸு வந்துச்சு அப்படின்னா ப்ளஸ்ஸு, மைனஸ் வந்தால் ப்ளஸ்ஸு, ப்ளஸ்ஸு மைனஸு வந்துச்சு அப்படின்னா மைனஸ் ப்ளஸ் வந்துச்சு அப்படின்னா மைனஸ், இப்படின்னு சொல்லி நம்ம வந்து படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அந்த கான்செப்ட் தான் இங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம். மறந்துடாதீங்க, இந்த இடத்துல போடும்போது இந்த 2 சைனும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பார்த்து நீங்கள் போடணும். அதுக்கான ரெஸ்பெக்டிவ் அந்த சைன் என்னென்னு பார்த்து நீங்கள் வந்து போடணும், ஓகேவா? ஸோ இப்போ வந்து நமக்கு இங்கே மைனஸ் தான் வரும். இப்போ எக்ஸ்ஒய்ன்னு சொல்லனால நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணிடலாம், இன்ட்டு டிவைட் பை 100. இந்த 2 ஜீரோஸ் வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? -10, இங்கே -2, இங்கே வந்து -12. ஸோ என்னடா அது -12 வந்திருக்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பேனிக் ஆக வேண்டாம். ஸோ இந்த இடத்துல இந்த மைனஸ் அப்படின்றது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா டிக்ரீஸ் ஆகிறது தான் சொல்லுது, ஓகே? ஸோ அவன் என்ன கேட்டிருக்கான்? ஃபைண்ட் தி ஓவரால் பர்சன்டேஜ் சேஞ்ச். அப்போ உங்கள் சேலரியில் பர்சன்டேஜ் ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்கு, அப்போ அது ஓவரால் வந்து என்னவா இருக்கும் அப்படின்றது தான் அவனோட கொஸ்டினே. ஸோ அப்போ நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னா -12 அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இட் இண்டிகேட்ஸ் தட் 12% is decrease in his salary, ஓகேவா? ஆப்ஷன்ஸில் இருக்கும், நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம், ரைட்டா? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா?
In order to increase the total revenue, a seller say 20%. As a discount, as a result, the sales revenue increases 25%. What is the net effect on this sales revenue? அதாவது என்னன்னா இப்போ வந்து அவனோட டோட்டல் ரெவென்யூ வந்து அந்த செல்லர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறான். அதனால் அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா 20% டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டான் அப்படின்னா சொல்லிட்டான். சொல்லி முடிச்சதுக்கப்புறம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அவங்களோட சேல்ஸ் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கான், 25% நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அப்போ அதோடைய நெட் எஃபெக்ட் ஆஃப் சேல்ஸ் ரெவென்யூ கேட்டிருக்காங்க. அதாவது இந்த சக்ஸஸிவ் பர்சன்டேஜ் தான் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. இது இன்டெரக்டாக அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இது ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின் தான். சக்ஸஸிவ் பர்சன்டேஜ் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ரைட், இப்போ வந்து பாருங்கள் 20%ங்கிறது என்னுடைய எக்ஸ் டேட்டா. ஓகேவா, அப்போ பாருங்களேன் பக்கத்தில் நமக்கு என்ன இருக்குது, டிஸ்கவுண்ட்ற ஒரு கீவேர்டு இருக்குது. டிஸ்கவுண்ட் இருந்தால் நான் என்ன போட சொல்லியிருக்கேன், மைனஸ் போட சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் மைனஸ். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டினை பாருங்கள். டேட்டா நமக்கு என்னது 25%. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, கீவேர்ட் இன்க்ரீஸ்ன்னு கொடுத்துருக்கான். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா +25 இன்ட்டு இங்கே பாருங்கள் இங்கே என்ன வரும், நமக்கு வந்து மைனஸ் வருமா, ரைட்டா? ஸோ இப்போ நம்ம வந்து இதை 20 × 25 போட்டு டிவைடட் பை 100 அப்படின்னு நம்ம வைக்கலாமா? ஸோ இப்போ நம்ம இதை வந்து சால்வ் பண்ணலாமா? 25 டேபிள் அது 1 டைம், இது வந்து 4 டைம், 1 டைம், இது வந்து 5 டைம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா -20 + 20 வரும். ஆன்சர் நமக்கு வந்து 0. அப்போ 0 அப்படின்னா இந்த இடத்துல எந்த ஒரு சேஞ்சஸுமே வந்து இருக்காது. ஓகேவா, அதான் மீனிங். இந்த 0 இருந்தால் இந்த இடத்துல எந்த சேஞ்சஸும் நமக்கு வந்து இருக்காது. என்ன சொல்கிறது, அந்த நெட் எஃபெக்ட், அந்த பர்சன்டேஜ் சேஞ்ச் வந்து இந்த இடத்துல இல்லை அப்படின்றது தான் மீனிங். ரைட்டா? தேங்க்யூ.